ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அது மேலே ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். அதில் 3/4 கப் மைதா மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா செழிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். இது நம்ம ஊற வச்சுட்டு இன்னொரு பெரிய பவுல் எடுத்து அதில் 3 முட்டை நம்மளை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை 1 மினிட் அளவு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3/4 கப்பு பவுடர் சுகர் ஆட் பண்ணி 20 மினிட்ஸ் விஸ்க் பண்ணி எடுத்தால் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதில் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயிலும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கலந்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நல்லா ஸ்ட்ரெயினரில் போட்டு ஜெலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இதை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்டாலாம் கலக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 கப் மில்க் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக்கிங் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம அதில் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இட்லி பாட் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இந்த பேட்டரை வச்சு ஒரு 40 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம கேக் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு. இது நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். இது ஆறுன அப்புறம் அப்படியே திருப்பி போட்டு இதை எடுத்தோம்னா நமக்கு கேக் அழகாக வந்துடும். நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.